வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட். இது என்னுடைய மெத்தட். இது வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம்னா இதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி, ஒரு கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குது. தக்காளி 3 எடுத்துருக்குறேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்குது. கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் மீடியம் சைஸ் எடுத்துருக்குது. பருப்பு வேக வைக்கும்போது போடுறதுக்கு ஒரு வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, புளி ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு, காயம், கடுகு, கருவேப்பிலை தாளிக்க எடுத்துக்கலாம். இப்போ இதில் போடுறதுக்கு வத்தல் பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல பருப்பை நல்லா அலசி அதில் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த வத்தல் காம்பு கிள்ளி அதை போட்டு வேக வைக்கணும். எண்ணெய் விட்டால் கொஞ்சம் பொங்காமல் இருக்கும். வேகும்போது வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 அல்லது 3 விசிலில் வெந்துடும் இந்த சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால. இப்போது வெங்காயம், தக்காளியெல்லாம் வெட்டி எடுத்துருக்குறோம். வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி பாதியாக குறுக்க வெட்டி வச்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு உள்ளே நல்லா போய் சாரெல்லாம் சாம்பாரில் இறங்கும் இல்லையா. கத்திரிக்காய் இதை மாதிரி வெட்டி வச்சுருக்குது. தக்காளியும் இந்த சைஸில் வெட்டியிருக்குது. ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். இப்போ கருவேப்பிலை பறிக்க போகிறேன். மரத்துலேருந்து கருவேப்பிலை பறிச்சிட்டு வரேன். இப்போ சாம்பாருக்கு நம்ம நெய்யும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதான். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காய துண்டுகள் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வதக்கியாச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். ஓரளவு வதக்கிட்டு கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறோம். நம்ம பொடிகளை போட்டுட்டு கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே முதல்ல கத்திரிக்காயை போட்டுட்டேன். லேசாக ஒரு 2-3 பெரட்டிட்டு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புளி கரைசலை, அந்த புளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை கரைச்சி அந்த கரைசலை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு சேர்த்து கொதிக்க விடுறோம். பருப்பு வேக வச்சதில் ஒரு வேளை மேலே தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கலாம் முதல்ல. இப்போ என்னோடய இதில் கரெக்டாக வெந்து இருந்தது. அதனால் அதை இப்போது கடைஞ்சி அதை கட்டியாக போடாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து லிக்விட் ஆக்கிட்டு அதை நான் இப்போ சாம்பாரில் சேர்க்க போகிறேன். கத்திரிக்காய் ஒரு 1/2 பங்கு வெந்த உடனே, 1/2 பகுதி வெந்த உடனே அதில் சேர்த்துக்கலாம் பருப்பை.
தேங்காய் துருவல் இதில் சேர்த்துருக்கேன் இப்போது. அப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்குறோம். தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது தேங்காயில் கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். சில சமயம் நான் துருவல் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கலந்து தேவையான உப்பு பார்த்து சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விடணும். கொதித்து நுரெல்லாம் அடங்கினோடனே மல்லித்தழை கலந்து எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா கொதித்து வந்துருச்சு. கத்தரிக்காய் சாம்பார் ரெடி. செய்து பார்த்து உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இதில் புதினா இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Take care.